பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல வந்துட்டோம். ஒரு மாதம் முழுவதும் திரும்பி பாருங்க. தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு பேசினார், தினந்தோறும் உங்களை தைரியப்படுத்தினார், தினந்தோறும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், தினந்தோறும் அவர் கிருபை கொடுத்தார். அதனாலதான் இந்த மாதத்தின் கடைசி நாள்ல கூட நம்ம மகிழ்ச்சியோட ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். அது சரிதான். இனிமே அடுத்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்வாரான்னு தெரியுமா? ஒரு வசனம் பாருங்க, ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லார். என் மகனே, என் மகளே, உனக்கு முன்னால நான் போவேன், நான் கோணலானதெல்லாம் செவ்வையாக்கி தருவேன். அதனால பயப்படாத. குடும்பத்துக்குள்ள நிறைய கோணலாவே இருக்குது. இந்த பக்கம் ஒண்ணு இழுக்குது, அந்த பக்கம் ஒண்ணு இழுக்குது, இவங்க ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, எல்லாம் தாறுமாறா கிடக்குது, ஒரு ஒழுங்கே வர மாட்டேங்குது. வேலை செய்யற இடத்துல இது எல்லாம் ஒழுங்குக்கே வர மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, எல்லாம் கோணல் மாணலா இருக்குது. ஊழியத்துல ஐயோ ரொம்ப கஷ்டம், நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்க மாட்டேங்க, எல்லாம் கோணலாவே எல்லாம் இருக்கு, ஒரு நேரா இல்லையே அப்படின்னு கலங்குறீங்களா? கோணலான பல காரியம் உங்களை பாதிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ பயப்படாத, மகனே பயப்படாத, நான் உனக்கு முன்னாலே போய் கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவர் முன்னால போறதுனால கோணலான எல்லாம் சரி ஆகும். ஆமென். இல்ல இது சரிப்படுத்த முடியாது. எங்க வீட்டை சரிப்படுத்த முடியாதுங்க, என் ஊழியத்துல ஆட்களை சரிப்படுத்தவே முடியாதுங்க, எங்க ஆபீஸ்ல இருக்காங்களே ஐயோ அவங்களை சரிப்படுத்தவே முடியும் நினைக்கிறீங்களா? ஆண்டவரால முடியும். கோணலான எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாக்கி நேர்த்தியாய் நடக்க வச்சிருவாரு, உங்களுக்காக செய்வார். நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்க, அவரோட நடக்கிறீங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த அற்புதம் நடக்கும். பாருங்க, கோணலான காரியம், ஏதோ ஒரு காரியம், இந்த கோணலான காரியம் உங்களை பாதிக்கிறது இல்ல, அதை ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. ஆண்டவரே இதுதான், ஆண்டவர் சொல்ல நீரு, நான் முன்னால போறேன், நான் சரிப்படுத்தின பிறகு நீ பின்னால வா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது மாதிரி அற்புதங்களை என் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கிறேன். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதை கூட ஆண்டவர் சரிப்படுத்தி கோணலானதை நேராக்கிடுவார், உங்களுக்காக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக எனக்கு முன் நடந்து கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு விசுவாசத்தோட சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, தகப்பனே இந்த மாதத்தின் கடைசி நாளை காண செய்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த மாதம் முழுவதிலும் கூட இருந்த நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு முன்னாலே நீர் நடந்து கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்குகிற தேவன், என் குடும்பத்துல, வேலையில, பிசினஸ்ல, என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கோணலாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் செவ்வையாக்கி நேர்த்தியாய் நடத்தும்படி முன் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.